தம்பி, ஒரு கல்யாணம் சிறப்பா நடக்கிறதுக்கு கல்யாண புடவை தான் ரொம்ப முக்கியம். எல்லார் பார்வையும் பொண்ணு என்ன புடவை உடுத்திருக்காங்கறதுல தான் இருக்கு. அதனால பணத்தை பத்தி எல்லாம் கவலை இல்ல. நல்ல சிறப்பா பண்ணி கொடுக்கணும். ஆமாப்பா, எங்க எல்லாருக்குமே பட்டு புடவை தான் வாங்க வேண்டியிருக்கு. எத்தனை பட்டு புடவை என்ன ஏதுன்னு நாங்க அப்புறமா சொல்றோம். தம்பி, கன்ஃபார்மா பெரிய ஆர்டர் தான் இருக்கும். எல்லாம் கரெக்டா நேரத்துல பண்ணி கொடுத்துருவீங்கல்ல? இது பாரு, உங்க ஓனர் நம்பி ஆர்டர் கொடுக்கலாம்ல? அதெல்லாம் சரியான நேரத்துக்கு டெலிவரி கொடுத்துருவோம். நம்பி ஆர்டர் கொடுங்க சார். அட்வான்ஸா எவ்வளவு பணம் வேணும்னு சொல்லுங்க, கொடுத்துறேன். ஐயா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க ஐயா. உங்களெல்லாம் பார்த்தா ஏதோ ரொம்ப நாள் பழகுன சொந்தக்காரங்க மாதிரியே இருக்கீங்க. நீங்க ஆர்டர் கொடுங்க, நாங்க டெலிவரி பண்ணிட்டு பணத்தை வாங்கிக்கிறோம். எங்களுக்கு ஆளுங்க தான் முக்கியம். பணம் இப்போ வரும் போகும், அதெல்லாம் முக்கியமே இல்லை. அப்ப நான் வரேங்கய்யா. வாங்க தம்பி. வரேங்க. வாங்க. வரேங்க. இந்த புடவையை நீங்க ஆசைப்பட்டு கேட்டீங்க, இந்தாங்க வச்சுக்கோங்க. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. என்னடா இந்த பொண்ணு ஃபார்மாலிட்டிக்கு கூட வேண்டான்னு சொல்லலையேன்னு நினைக்காதீங்க. எனக்கு இந்த புடவை வேணும், தப்பா நினைச்சுக்காதீங்க. ஆட, நீங்க தாங்க என்ன தப்பா நினைக்க கூடாது. நீங்க கேட்டப்பவே நான் கொடுத்துருக்கணும். ஏதோ என் தங்கச்சி மேல இருக்க பாசத்துல நான் கொஞ்சம் கொடுக்க யோசிச்சேன். அடுத்த தடவை வரும்போது இதே மாதிரி ஒரு புடவை நெஞ்சு என் தங்கச்சி கொடுத்துறேன். நான் வரேங்க. சரி சரி, ஓகே. இந்த புடவைக்காரரு அவரோட தங்கச்சி பத்தி ஒரு கதை சொன்னாரு. அது அப்படியே உன் கதை மாதிரியே இருந்துச்சு மகா. என் கதை மாதிரி இல்லக்கா, என் கதை தான். என்ன மகா? ஆமாக்கா, வந்துட்டு போனது ஏன் அண்ணன் தான். அதுக்குதான் நானும் வெளியே வரவே இல்லை. ஆனா திரு வந்தானே. யார் செஞ்ச புண்ணியமோ அவரை எங்க அண்ணன் பார்க்கல. நீ சொல்றதெல்லாம் என்னால நம்பவே முடியல. அவர் மட்டும் உங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தரை பார்த்திருந்தா, ஐயோ, அத நினைச்சாலே எனக்கு பக்குன்னு இருக்குமா. திருவுக்கும் திவ்யாவுக்கும் கல்யாணம் வச்சிருக்கிற இந்த டைம்ல பெரிய ப்ராப்ளம் ஆயிருக்கும். நல்ல வேலை, கடவுள் தான் உன்னை காப்பாத்தினாரு. ஆமாக்கா, அண்ணன் நான் வந்தா பிரச்சனை ஆயிடும். நீங்க தான் சாப்பாடு பரிமாறணும். நீ உள்ளே இரு. யாராவது கேட்டா வேற ஏதாவது சொல்லி நான் சமாளிச்சுக்கிறேன். எப்படியாச்சும் சமாளிச்சிரு மயிலு.
இது யார் சமைச்சது? ஏன் கேக்குறீங்க? இல்ல, என் தங்கச்சி சமைச்சா இப்படிதாங்க இருக்கும். அவ கைப்பக்குவம் அப்படியே இருக்கு, அதே டேஸ்ட். உங்க சிஸ்டர் மேல நீங்க ரொம்ப பாசமா இருக்கீங்க. அதனாலதான் உங்களுக்கு எதை சாப்பிட்டாலும் உங்க தங்கச்சி சமைச்ச மாதிரியே தெரியுது. முதல்ல நல்லா சாப்பிடுங்க தம்பி. அந்த பொரியல் கொஞ்சம் வை. ஐயா, திரும்ப திரும்ப சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க.